ஈரான் புதியதொரு போர் முறை ஒன்றை கையில் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிய ஊடகம் ஒன்றை மேற்கோள் காட்டி பிரித்தானிய ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய போர் முறையால அமெரிக்கர்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அது என்ன போர் முறை என்று சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரித்தானியாவில் கைது செய்யப்படுகின்ற இலங்கையர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுவது சம்பந்தமாக சில புதிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவருடைய படத்தை வச்சு ஒரு ஆள் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு பூசை செய்கிறார். யார் அவர், ஏன் பூசை செய்கிறார், அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 27 2026 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரான் புதியதொரு போர் தந்திரோபாயம் ஒன்றை கையாள இருப்பதாக, அதனை கையில் எடுக்க இருப்பதாக பிரபலமான ஈரானிய ஊடகம் மெஹர் என்று சொல்லப்படுற ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஈரானினுடைய உயர் அதிகாரிகள் இப்பொழுது ஆலோசனை செய்து வருகிறார்களாம். அதென்ன போர் தந்திரோபாயம் என்று சொன்னால், அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஈரான் இப்போ அதை கையில் எடுக்க போது அதுதான் அமெரிக்கர்களை கடத்துவது. அமெரிக்க இராணுவத்தினர், அமெரிக்க அதிகாரிகள், மற்றது அமெரிக்க கோடீஸ்வரர்கள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானவர்களோ அவர்களை கடத்துவது என்று சொல்லி இப்போ ஈரான் முடிவு எடுத்திருக்காம். ஏன் அப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறார்கள் என்று சொன்னா, இது ஒரு வெற்றிகரமான போர் தந்திரோபாய முறை என்று சொல்லப்படுது. இப்ப 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்கக்குள்ள அந்த எதிரி நாட்டுடன் சம்பந்தப்பட்ட ஆட்களை கடத்துறது, அது போருக்குள்ளதான் வரும், ஒரு போரினுடைய கட்டமாகத்தான் வரும். இதே மாதிரியான கடத்தல் நடவடிக்கைகளை ஈரான் ஏற்கனவே செய்து பார்த்திருக்குது, போர்க்களங்களை செய்து பார்த்திருக்குது. அது பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்திருக்குதாம். எப்பன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 1970 80 இடையில நடந்த ஈரானிய புரட்சி நடந்தது தானே. அந்த கால பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1979 ஈரானிய தலைநகர் தெஹ்ரான்ல இருந்த அமெரிக்கன் எம்பசி இருக்கு தானே, அந்த அமெரிக்கன் எம்பசியை சுத்தி வளைச்ச ஈரானிய மாணவர்கள், அந்த காலத்தில் பெற்றுமளவிலான ஈரானிய மாணவர்கள் இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்களாம். மும்முரமான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்களாம். எனவே ஈரானிய மாணவர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட அமெரிக்கன் எம்பசி அட்டிச்சுடைச்சு தாக்கப்பட்டு அதில் இருந்து 66 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதாவது கடத்தப்பட்டு கொண்டு போகின்றார்கள். அந்த கடத்தல் அமெரிக்காவையே உலுக்கியது என்று சொல்லப்படுகிறது. நிறைய விஷயங்களில் அமெரிக்கா விட்டு கொடுத்து இறங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சலுகைகள் எல்லாத்தையும் அறிவிச்சு அந்த அவ்வளோ பேரையும் காப்பாற்றி விடுவிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போதும் போதுமெண்டா ஆயிட்டுதான், அவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது என்று சொல்லி இந்த 62 பேரை கைது செய்து அதில் ஒரு 14 பேரை உடனே விட்டாச்சு. அந்த 14 பேர் மாறண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண்கள், மற்றது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படியானவர்கள், அதாவது வெள்ளை இன அமெரிக்கர்கள் அல்லாத வேறு நாட்டை பூர்வீகமாக கொண்டிருப்பார்கள், ஆனால் அமெரிக்க குடியுரிமை கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் எம்பசியில் வேலை செய்வினம் தானே. எனவே அந்த மாதிரியான நாட்களை தெரிவு செய்து ஒரு 14 பேரை விட்டுட்டு மிச்சம் 52 பேரையும் 444 நாட்கள் கடத்தி வச்சிருந்ததாம் அந்த மாணவர் குழு. அந்த 444 நாட்களும் அமெரிக்காவுக்கு நிம்மதியே இல்லையாம். பேச்சுவார்த்தை நடத்தி 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 எவ்வளவோ பாடுபட்டு தான் அவ்வளோ பேரையும் மீட்க வேண்டி வந்தது என்று சொல்லி, எனவே ஆட்களை கடத்துறது, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை கடத்துறது ஒரு நல்ல மெதட் என்று சொல்லி இப்ப ஈரான் அது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகிறதாம். என்ன பிரச்சனை சொன்னா, ஈரான் இப்போ போன கிழமை எச்சரிக்கை விட்டிருந்தது தானே, அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் பாதுகாப்பு இல்லை, மிக முக்கியமாக டூரிஸ்ட் பிளேஸ், மற்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இப்ப அமெரிக்கர்களை கடத்தணும் என்று சொன்னா ஈரான் பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அக்கம் பக்கத்திலே இருக்கிறார்கள். ஏனைய நாடுகளுக்கு தான் சுத்தவரை இருக்கிற நாடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்க பெரிய பெரிய வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள். அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவர்கள், பெரிய பெரிய வியாபாரம் செய்பவர்கள், மிக முக்கியமாக துபாயில், அபுதாபியில், குவைத்தில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கிறார்கள் தான் அமெரிக்கர்கள். எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படியான ஒரு போர் தந்திரோபாயத்தை ஈரான் கையில் எடுக்க போவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா தரை வழியாக ஊடுருவலாம் என்று சொல்லப்படுது தானே. எனவே சண்டை போக அதிகரிக்கும் போலாம் கிடக்குது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் போய்கொண்டிருக்குது, சண்டைக்கான தயாரிப்புகளும் போய்கொண்டிருக்குது. ரெண்டுமே 50-50 சம நேரத்தில் போய்கொண்டிருக்குது. எனவே எது வெல்லும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. எனவே ஈரான் இப்படியான ஒரு போர் தந்திரோபாயத்தை கையில் எடுக்க போவதாக தகவல்கள் வெளியாக உள்ளன.
இலங்கையில் இந்த கியூஆர் கோட் பிரச்சனை பிட்டிய பிரச்சனை. இதுவரைக்கும் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் இந்த கியூஆர் கோட்டால் என்று சொல்லி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு சார்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், ஒரு ஆளுக்கு சொந்தமான கியூஆர் கோட்டை மற்றால் மிஸ்யூஸ் பண்ணுகிறார்களாம். எப்படி மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஓவர் ரைட் பண்ணுறேன்னு சொல்கிறது, இணைய வழியில் அந்த மோசடி செய்கிறது. அதாவது அவற்ற பேரில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட்டை எப்படியாவது இவர் எடுத்துட்டு வரன்ற மாதிரி. அதுக்குரிய மெதட் என்னன்றதை நான் சொல்ல விரும்பல. சொன்னால் தெரியாத அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்துடும். அது குற்றம் தானே, அது பிள்ளை தானே. எனவே ஏதோ செய்து கியூஆர் கோடுகளை தவறாக பயன்படுத்தினோம் என்றதான் விஷயம். இதுவரைக்கும் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் என்று சொல்லி அதில் கணிசமான ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இப்போ அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்களாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிபொருளை பதுக்கியோர் என்று சொல்லி அங்கால ஒரு லிஸ்ட் ஒன்று போய் கொண்டிருக்குது. அவர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட்டை மிஸ்யூஸ் பண்ணுறார் என்று சொல்லி. எனவே இலங்கையில் கைதுக்கு பஞ்சம் இல்லை போராடக்கு தொடர்ந்து கைதுகள் நடந்து தான் இருக்குது. மற்ற பக்கம் போதைப் பொருள் கடத்துவோர்கள், போதைப் பொருள் விற்பனையாளர்கள் என்று சொல்லி அங்காளி பக்கமும் கைதுகள் அமோகமாக போய்கொண்டிருக்குது. எனவே ஒன்றுமே செய்யலாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட்டை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணினோமாம் என்று சொல்லி. எனவே அனைவரையும் அவதானமாக இருக்கும்படி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு கேட்டிருக்கிறது. உங்களுக்கு சொந்தமான கியூஆர் கோட் உங்கள்ட்ட தான் இருக்கான்றதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி அமைச்சு சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஒவ்வொரு பெட்ரோல் ஸ்டேஷன்லையும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை இப்போ சரியான முறையில் ரெக்கார்ட் பண்ணணும், எல்லாத்தையும் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லப்பட்டிருக்காம். ஏன்னு சொன்னால் சிசிடிவி காட்சிகள் இருந்தால் நிறைய எவிடன்ஸ் எடுக்க வேண்டி இருக்குது. அதனால சகல பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் சொல்லப்பட்டிருக்காம், சிசிடிவி ஒழுங்காக வேலையை தான் பார்த்து வையுங்கோ, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக வச்சிருங்கோன்னு சொல்லி. 4000 ரூபாய் லஞ்சம் பெற முயன்றார், லஞ்சம் பெற முயன்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்தான் லஞ்சமே பெறையிலேயே, அவரையும் கைது செய்தன்னு கேட்டால் பெற முயன்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்கரைப்பற்றில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் தான் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. இந்த மாதிரி இன்ன பேரில் இருக்கிற போலீஸ் உத்தியோகத்தர் என்னட்ட காசு கேட்டு கொண்டிருக்கிறார், 4000 ரூபா தான் 4000 ரூபா தான் கேட்டு கொண்டிருக்கிறார், ஒருக்கா என்னென்று பாருங்கன்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்துருக்கார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நான் சொன்னதான் இந்த முறைப்பாடு கொடுத்த வர்த்தகர், அந்த வர்த்தகர் தன்னுடைய தாயை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். போகைக்குள்ளே மோட்டார் சைக்கிளில் இருந்த அந்த அவருடைய அம்மா தவறி கீழே விழுந்துட்டா. நினைக்கிறேன் வயசானவா போகிறடக்கு வடிவா பிடிக்கல என்னோரியா தவறி கீழே விழுந்துட்டா. அப்போ தவறி கீழே விழுந்தோடனே அது அவர்லாம் குற்றச்சாட்டு வரும். ஏன்னு சொன்னால் வயதான தாயாரை பத்திரமா கூட்டிக் கொண்டு போகாமல் அவர் அவதானம் இல்லாமல் கவனம் இல்லாமல் கூட்டிக் கொண்டு போனார் என்று சொல்லி. அப்போ அது அக்கரைப்பற்று பகுதியில் அக்கரைப்பற்று போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு எப்படியோ தெரிய வந்துட்டு. ஏன்னு சொன்னால் அவர் டிராஃபிக் போலீஸ் உத்தியோகத்தராம். அப்போ ரோட்டில் அங்கே இங்கே தெரியக்குள்ள அப்படி கண்டிருப்பார் தானே, அவருக்கு தெரிய வந்துட்டு. அவர் என்ன செய்திருக்கார், இந்த வர்த்தகர்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அம்மாவை ஏற்றி கொண்டு போய்க்குள்ள கீழே விழுத்தினது எங்களுக்கு தெரியும், இது பெரிய கேஸ், எங்களுக்கு முறைப்பாடு கிடைச்சிருக்குது, 119க்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்போ அந்த முறைப்பாட்டை எடுக்கிறதா வேணாமா, எடுக்கத்தான் போகிறோம், நீங்கள் ஒன்றுமே செய்யாடி நாங்கள் எடுப்போம், வேணுமென்று சொன்னால் ஒரு 5000 ரூபா காசு அது விட்டீங்கன்னு சொன்னால் அந்த முறைப்பாடத்துக்கு நாங்கள் அங்கே குப்பையில் விட்டு பேசாமல் இருப்பேன் சொல்லி ஒரு டீல் ஒன்றை காய்ச்சிக்கார். சரி எண்ணி போட்டு அந்த வர்த்தகர் என்ன செய்யார், உடனே ஒரு 1000 ரூபாயை கொடுத்துக்கார். இப்போ நான் உங்கள்கிட்ட 1000 ரூபா தரேன், 1000 தான் கிடக்குது, நாளைக்கு விடிய 4000 ரூபா தரணுன்னு சொல்லி, அந்த நாளைக்குன்றது நேற்று முந்த நாள் 1000 ரூபா கொடுத்துருப்பார் போறதுக்கு, நேற்று காலமாக 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ, அங்கே வச்சு நான் காசை தரேன்னு சொல்லி ஒரு டீலை காய்ச்சிக்கார். அப்போ காலமாக 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாக்க முதல் விடிய வெள்ளனை 119க்கு ஃபோன் பண்ணி சொல்லி போட்டார், இந்த மாதிரி 10 மணிக்கு நான் ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கு 4000 ரூபா கொடுக்க போகிறேன், நைஸாக பின்னால் ஆளை பார்த்துட்டு உடனே பிடிங்கோன்னு சொல்லி. அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அந்த இடத்துல இங்கே மறைஞ்சு நின்றுக்கணும் போகிறதுக்கு கணக்காக அவர் 4000 நீட்டும் போது, அவர் கையை நீட்டும் போது போய் அப்படியே பின்னால் போய் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த போலீஸ் உத்தியோகத்தர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன குற்றங்களுக்கும் தண்டனைகள் பெரிய தண்டனைகளாக தான் இருக்குது. அன்றைக்கு ஒரு ஆளுக்கு 2 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது, பெட்ரோலை வச்சிருந்தேன்னு சொல்லி. அது பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் பெட்ரோல் தான், அதை வச்சிருந்ததுக்காக 2 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை. இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களுக்கும் பெரிய பெரிய தண்டனைகள் அறிவிக்கப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சட்டத்தில் அந்த தண்டனைகள் இருக்கும், இவ்வளோ காலம் ஒழுங்காக நடைமுறைப்படுத்துகிற போட நைஸா காசை கொடுத்துட்டு வெளியில வர்றது தானே. இப்போ அது முடியாதுன்றபடியால இந்த தண்டனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வருது.
பிரித்தானியாவில் கைது செய்யப்படுபவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது சம்பந்தமாக ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது பிரித்தானிய அரசாங்கம் என்ன செய்திருக்குது, இலங்கை உட்பட இன்னும் ஒரு 40 நாடுகள், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா உட்பட 40 நாடுகளோட பிரித்தானிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுடைய நாட்டு குடிமக்கள் இங்கே யூகேல ஏதாவது குற்றம் செய்தால், அதாவது இப்போ இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் யூகேல ஒரு குற்றம் செய்கிறார், அப்போ அவருக்கு யூகேல சிறை தண்டனை கிடைக்கணும் வைங்களேன், ஒரு வருஷம் சிறை தண்டனை என்று வைங்கோவன். அப்போ யூகே அரசாங்கம் என்ன பார்க்குதுன்னு சொன்னால், இந்த புதிய ஒப்பந்தத்தின் படி என்ன பார்க்குதுன்னு சொன்னால், சும்மா என் தேவையில்லாமல் அவரை ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ளே வச்சிருப்பான். ஜெயிலுக்குள்ளே வச்சிருந்து அவருக்கு சாப்பாடு, உடைகள், பிறகு பாதுகாப்பு, மருத்துவம், பிறகு அவருக்கென்று ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் எல்லாத்தையும் எழுதி இப்போ இந்த லோயரை வச்சு தேவையில்லாத ஈடுபடுவானேன். அவர் இலங்கையிலிருந்தானே வந்தவர், அப்போ அங்கேயே போய் ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டுமன், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் யூகேல வச்சிருப்பாருன்னு சொல்லி போட்டு இப்போ இலங்கைக்கே திருப்பி அனுப்ப போகின்றார்களாம். இலங்கைக்கு மட்டுமில்லை, எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குற்றம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் போது அந்த சிறை தண்டனை யூகேல கிடையாது, இனி யூகே ஜெயில் கிடையாது, அந்தந்த நாட்டில் போயிட்டு சிறை தண்டனையை முடிச்சுட்டு பிறகு மிச்சத்தை பார்ப்போம், திருப்பி நீங்கள் யூகேக்கு வரதா விரையிலையா என்னதுன்றதை பிறகு பார்ப்போம், போய் அங்கே ஜெயிலுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி இந்த புதிய ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கான். அந்த 40 நாடுகளில் இலங்கையும் ஒன்று. எனவே இனி இலங்கையைச் சேர்ந்த யாராவது பிரித்தானியாவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அந்த சிறை தண்டனை இலங்கையில் வைத்து நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இந்த புதிய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய படத்தை சுவரில் தொங்க விட்டுட்டு ஒரு ஆள் சாம்பிராணி புகை போடுறார். சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி பூசை செய்கிறார். ஆளை பார்த்தாலே விளங்குது ஆள் ஒரு ரவுடி என்று சொல்லி, ரவுடி ஒரு மாஃபியாண்டு வைங்கவன். அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு முழுக்க அல்லது கடை முழுக்க நிறைய சாமானை பதுக்கி வச்சுக்கார். அரிசி, சீனி, பருப்பு, மண்ணெண்ணெய், மாவு என்று சொல்லி கணக்க சாமானை பதுக்கி வச்சுக்கார். அதாவது ட்ரம்ப் இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததால் மத்திய கிழக்கில் இப்போ நாட்டில் ஒரு தளம்பல் நிலை ஒன்று இருக்குது தானே, அது இந்த மாதிரியான நாட்களுக்கு தானே சாதகம். இதை சாட்டா வச்சுக்கொண்டு நிறைய சாமானை வச்சு பதுக்கி வைக்கலாம் என்று சொல்லி, அப்போ எல்லாத்துக்கும் யார் காரணம்? ட்ரம்ப் தானே காரணம். அவருக்கு தானே நன்றி சொல்லணும். அதனால் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்ல வடிவாக நன்றி சொல்கிறார், பூசை செய்கிறார். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.